ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் தான். மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு ஒரு டாஸ்க் செட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமில் இந்த டாஸ்க்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அந்த டாஸ்க் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் மட்டும்தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம். வாங்கி முடிச்சுட்டு பில் போடுறோம். பில் போட்டு பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றோம். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா? இப்போது இதே டாஸ்க்கை வந்து மல்டி த்ரெட்டிங்கில் பண்ணோம் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து பில் போடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அது கூடவே வந்து இன்னொரு டாஸ்க்கையும் நம்ம சேர்ந்து செய்யணும் அப்படின்னா பில் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்மளே கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இன்னொரு டாஸ்க்கையும் நம்ம எப்படி செஞ்சுருக்கலாம்னா, அந்த பில் அமௌண்ட் போக பேலன்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு நோட்ஸ்லேயோ இல்லை ஃபோன்லேயோ வந்து நம்ம அதை நோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம அதை கடைக்கு போய் இந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பே பண்ண உடனே இவ்வளோ பேலன்ஸ் வரும், இவ்வளோ அவுட்புட், இவ்வளோ பில்லு வரும், இதை நம்ம கரெக்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஞாபகப்படுத்தி நம்ம அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வருவோம். இதுக்கு பேர் தான் வந்து மல்டி த்ரெட்டிங். இப்போ இதே ப்ராசஸை மல்டி த்ரெட்டிங் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம், அமௌண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கடைக்கு போவோம். கடைக்கு போய் ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். இவ்வளோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். இதுதான் வந்து யூஸ்வல் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி யூஸ்வல் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மாடர்னாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜாவா வந்து நேட்டிவாகவே மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் எல்லா ப்ரோக்ராமுமே வந்து நியர்லி மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மல்டி த்ரெட்டிங் நமக்கு விசிபிளாக வந்து இருக்காது. அது எப்படி நம்ம விசிபிளாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாவாவில் வந்து சாதாரணமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும், அதை மல்டி த்ரெட்டிங்கில் பண்ணும்போது அதோட எக்ஸிக்யூஷன் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ரெண்டுலேயும் தனித்தனியாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மல்டி த்ரெட்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். மல்டி த்ரெட்டிங்க்கு ஜாவாவுக்கு தேவையான என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். த்ரெட் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராசஸோட ஸ்மாலஸ்ட்டு யூனிட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லணும், நம்ம கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு த்ரெட்டு. அந்த த்ரெட் வந்து இம்பார்ட்டண்ட்டான த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் வந்து எல்லா ப்ராசஸ்லேயும் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான த்ரெட் அப்படின்னு வந்து மினிமம் ஒன்றாவது வந்து இருக்கும். நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின் த்ரெட் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான த்ரெட். ஓகேவா? அப்போ எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராசஸும் இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்குள்ளேயும் 10 to 20 த்ரெட்ஸ் இருக்கும், இல்லாட்டி 30, 40 அந்த மாதிரி த்ரெட்ஸ், நம்பர் ஆஃப் த்ரெட்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த த்ரெட்டு வந்து ஒரு சில ஈவெண்ட்டை பொறுத்து அந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகணும். அந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகிறது கம்ப்ளீட் ஆகணும். இந்த மாதிரி வந்து அதுக்கான லைஃப் சைக்கிளும் வந்து இருக்குது. அந்த லைஃப் சைக்கிள் என்னங்கிறத வந்து காட்டுறேன். இதுதான் வந்து ஒரு த்ரெட்டோட லைஃப் சைக்கிள்.
எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் அதை கிரியேட் பண்ண உடனே வந்து நியூ ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த த்ரெட் நியூ ஸ்டேட்டில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து என்ன ஒரே ஒரு ஆப்ஷன்னா அந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அது வந்து ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து வரும். ஓகேவா? இந்த நியூ ஸ்டேட்லேருந்து ரன்னபிள் போய் ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு வர்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைம் வந்து சிபி தான் வந்து டிசைட் பண்ணும். சிபியூவும் ஜேவிஎம் தான் வந்து டிசைட் பண்ணும் எது ஃபஸ்ட், எந்த டாஸ்க்கு ஃபஸ்ட் நடக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டைமிங் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ண உடனே வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே ரன்னபிள் போகும். ரன்னபிள் போன உடனே இது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு எது உள்ளே போகுதோ அதுதான் அடுத்தது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரன்னபிளுக்கு வந்தோடனே டிஃபால்ட்டாக அது வந்து ஸ்டாக் மெக்கானிசமில் தான் இருக்கும். ஸ்டாக் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். அந்த ஸ்டாக்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்பப்பெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சிபியூ எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து ரன் அப்படிங்கிற மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரன் மெத்தடில் இருக்கிற எல்லா கமாண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு பொசிஷன் தான் வந்து ரன்னிங், அதாவது ஸ்டேட்டு தான் வந்து ரன்னிங். அப்போ அந்த ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடணும், அந்த த்ரெட் வந்து ஸ்டாப் ஆகிடணும்னு சொல்லி அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த த்ரெட்டு வந்து இப்போதைக்கு அதை நீ ஸ்டாப் பண்ணி வை, வேற ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் நீ அதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். அது போக இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரன்னிங் த்ரெட்லேயே வந்து ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் இருந்தாலோ இல்லை ஒரு எரர் இருந்தாலோ வந்து ரன் டைம் எரர் இருந்துச்சுனாலோ அந்த த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம த்ரெட்டோட லைஃப் சைக்கிள். இது போக வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வெயிட்டிங்க்கு போகும். அப்படி வெயிட்டிங்கில் இருக்கும்போது வந்து நம்ம இதுக்கு ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ணுறத பொறுத்து அந்த ப்ரையாரிட்டியை வச்சு எந்த டாஸ்க்கு திரும்பி ரன் ஆகணும், எந்த டாஸ்க்கு அகைன் வெயிட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நம்ம ஜேவிஎம்ஐ வச்சா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ரன்னிங் டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகி தான் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது டெட் ஆகிடும். ஓகேவா? ஜாவாவில் வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. அது என்னன்னா, ஒரே த்ரெட்டை நம்ம 2 தடவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வந்து நமக்கு எக்ஸெப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுப்போ வேறு வந்து ஸ்பெஷல் கான்செப்ட் ஒன்றும் இருக்காது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும், என்னென்னலாம் அது த்ரோ பண்ணும், எரர் த்ரோ பண்ணுமா இல்லை அது எதாவது ரிட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதில் பேசிக்காக என்னென்னா, எந்த ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ரன் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டார்ட்லேருந்து ரன்னபிள் போகி இந்த ரன்னபிள்லேருந்து ரன்னிங் வர்றதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம ஸ்லீப் பண்ண முடியும், இல்லாட்டி வெயிட் பண்ண வைக்க முடியும், அப்படி இல்லாட்டி டைரக்டாக டெர்மினேட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ரன்னபிள் டு ரன்னிங் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஆர் வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து லைஃப் சைக்கிள். இது போக இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இது சொல்லி கொடுத்து புரிஞ்சால் மட்டும்தான் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத வந்து நமக்கு புரியும். இப்போ இது எல்லா மெத்தடும் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். மெத்தட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்டார்ட் நியூ த்ரெட். எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் அது இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஓகேவா? இது வந்து இட் கால்ஸ் த ரன் மெத்தட்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கலி கால்ஸ் த ரன் மெத்தட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரன் மெத்தடை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். சரி, எதுக்கு இந்த ரன் மெத்தடை கால் பண்ணுது அப்படின்னா, த்ரெட்டோட டிஃபால்ட் ஃபங்க்ஷனே வந்து ரன் தான். எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ரன் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு வந்து ஜாவாவில் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுருக்கோம். அப்போ எந்த த்ரெட்டாக இருந்தாலும் ரன் ஆகி தான் ஆகணும் அப்படின்னா ரன்கிற மெத்தடு எக்ஸிக்யூட் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கலாம். அப்போ ரன்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த த்ரெட்டை வந்து ரன் பண்ணோம். அந்த த்ரெட்டுக்குன்னு ஒரு டாஸ்க் வச்சுருப்போம்ல, அந்த டாஸ்க்கு தான் வந்து ரன் மெத்தட். இப்போ நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா, காலேஜுக்கு போகும்போது ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ரன் மெத்தடுக்குள்ளே இருக்கிற
ப்ரோக்ராம் இல்லைன்னா ரன் மெத்தடுக்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டார்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா காலேஜுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் மெத்தட். ஓகேவா? அடுத்து வந்து ஜாயின். ஜாயின் அப்படின்னா என்னன்னா ஒரு மல்டிபிள் த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு த்ரெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டோட பேரண்ட் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜாயின். இப்போ நம்ம காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம், வீட்டில் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா காலேஜ் போயிட்டு திரும்பி வரும்போது கடைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நம்ம காலேஜுக்கும் போகணும், மெடிக்கல் ஷாப்புக்கும் போகணும், டேப்லெட்டும் வாங்கணும். ஓகேவா? ஸோ காலேஜுக்கும் போகணும், டேப்லெட்டும் வாங்கணும். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு த்ரெட் இருக்குது. இப்போ இதில் எந்த த்ரெட்டு நம்ம முதல்ல செய்யணும், எந்த த்ரெட்டு ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு த்ரெட்டையுமே நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்சைன். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம காலேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால மெடிக்கல் ஷாப்புக்கு அந்த டைம்ல நம்ம போக முடியாது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு த்ரெட் இருக்கு, மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு, இல்லாட்டி பர்ச்சேஸ் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு. அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜ் டாட் ஜாயின் இல்லாட்டி காலேஜ் ஒர்க்கிங் டே டாட் ஜாயின் அப்படின்னு வந்து நம்ம கமாண்ட் கொடுக்கணும். அப்படி நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா மட்டும்தான் காலேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்போட த்ரெட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? மற்றபடி மெடிக்கல் ஷாப் த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் இந்த ஜாயின் கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்ல பார்த்தோம்ல, இந்த ஸ்டேட்ல பார்க்கும்போது மெடிக்கல் ஷாப் த்ரெட் இங்கே இருக்கும், அதே மாதிரி காலேஜ் த்ரெட் இங்கே இருக்கும். ஸோ நம்ம ஜாயின் கொடுத்துருக்கறதுனால ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுமே ஸ்டார்ட் ஆனாலும் வந்து இது ரன்னிங்கு போகும். இது மெடிக்கல் ஷாப் த்ரெட்டும் ரன்னிங்க்கு போகும், காலேஜ் த்ரெட்டும் ரன்னிங்க்கு போகும். நம்ம ஜாயின் கமாண்ட் கொடுத்தனால மெடிக்கல் ஷாப் த்ரெட் வந்து இமீடியட்டாக வெயிட்டிங்க்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து காலேஜ் த்ரெட் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ காலேஜ் த்ரெட் ரன் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கமாண்ட் போகும், இந்த வெயிட்டிங் ஸ்டாக் போகும். இந்த வெயிட்டிங்லேருந்து இந்த ஜாயின் வந்து இந்த ரன்னிங்க்கு போகும். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங்குள்ள இருக்கிற நம்மளோட மெடிக்கல் ஷாப் த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் ஷாப் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆனாதான் அடுத்த டாஸ்க் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்காக நம்ம இந்த ஜாயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின்க்கு வந்து பேராமீட்டர் இல்லாமையும் நம்ம கொடுக்கலாம். பேராமீட்டர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பேராமீட்டர் என்னன்னா நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ், நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ், ஒரு 2000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம்னா எந்த காலேஜுக்கு போகிறல, காலேஜுக்கு போய் காலேஜ் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகி 2 செகண்ட்ஸ் கழிச்சு உடனே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கும் வந்து போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து மீனிங். நம்ம காலேஜுக்கு போகிறோம், அப்படி இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம காலேஜுக்கு போய் நம்ம ஐடி கார்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நம்ம காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டா? அதே தான் வந்து இங்கேயும். இப்போ செக் ஐடி கார்டு அப்படிங்கிறது செகண்ட் த்ரெட்டு. இப்போ கோ டு காலேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் த்ரெட். அப்படின்னா கோ டு காலேஜ் இருக்கும். இந்த செகண்டுக்கு வந்து எப்படின்னா இந்த செகண்ட் த்ரெட் இருக்குல்ல, செக் ஐடி கார்டு அப்படிங்கிற மெத்தட் வந்து கோ டு காலேஜ் த்ரெட் ஜாயின் ஆகி 2 செகண்ட் கழிச்சு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்போ அதுதான் வந்து இதோட பிரின்சிபல். இப்போ நம்ம காலேஜுக்கு போய் 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஐடி கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணோம். இதுதான் வந்து ஜாயின் மெத்தடோட ஃபங்க்ஷன். இப்போ ஸ்லீப் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்லீப். ஓகேவா? இந்த ஜாயின் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கழிச்சு செய் அப்படின்னு சொல்றத ஜாயின். ஸ்லீப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு செய்யாத அப்படிங்கிறது தான் வந்து ஸ்லீப். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லீப் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம். காலேஜுக்கு போன உடனே நம்ம காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ காலேஜுக்கு போன உடனே த்ரெட் டாட் ஸ்லீப்ல வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 600 மில்லி செகண்ட்ஸ் இல்லைனா 6000 மில்லி செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணு அப்படி வந்து சொல்கிறோம். அப்போ 6 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 6 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 6 செகண்டுக்கு பதிலாக நம்ம 10,000 வச்சுக்குவோம்.
ஓகேவா. 10,000 மில்லி செகண்ட்ஸ் இதுதான் 10 செகண்ட்ஸ் இது. ஓகேவா, இங்கே ஒரு கமா போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து ஸ்லீப் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, திஸ் மெத்தட் புட் தி த்ரெட் டு ஸ்லீப் ஃபார் அ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் டைம். இட் நீட்ஸ் ட்ரை கேட்ச் பிளாக் ஆர் த்ரோஸ் எக்ஸெப்ஷன். ஓகேவா, இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து காலேஜில் தூங்க முடியாது. கரெக்டாக காலேஜில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கணும். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இல்லாட்டி எனக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்மிஷன் வாங்குவோம்ல. அதே மாதிரி தான் ஸ்லீப் மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நம்ம எப்பவுமே அதுதான் பண்ணுவோம். கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது முடியாட்டி நம்ம வந்து எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி த்ரோஸ் எக்ஸெப்ஷன். நான் என்னால் ரெஸ்ட் எடுக்கலன்னா வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸெப்ஷன். கரெக்டாக அதே தான் வந்து இங்கேயும் ஸ்லீப் மெத்தடுக்கு வந்து ஒன்று எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஜேவிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படி இல்லை ட்ரை கேட்ச்க்குள்ளே ஸ்லீப் மெத்தடை கால் பண்ணிக்கிறோம். இது ஸ்லீப் மெத்தடா. இப்போ நம்ம 10 செகண்ட் வெயிட் பண்ணுறோம். 10 செகண்ட் வெயிட் பண்ணும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன உடனே வந்து நமக்கு அலாரம் அடிக்குது, காலேஜ் பெல் அடிக்குது. பெல் அடித்த உடனே நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஓகேவா, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இன்டரப்ட். ஸோ நம்ம ஸ்லீப் மெத்தட் எங்கே கால் பண்ணுறோமோ, எந்த த்ரெட்டுக்கு கால் பண்ணுறோமோ அந்த த்ரெட்டுக்கு தான் வந்து இன்டரப்ட் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ ஜேவிஎம் வந்து மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் பண்ணோம். பட் என்னதான் மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் பண்ணாலும் ஜேவிஎம்ல ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் மில்லி செகண்ட்ல ஒரு த்ரெட்டு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக. ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு த்ரெட்டு மல்டி த்ரெட்டிங்ல எந்த ஒரு ப்ராசஸ் மல்டி த்ரெட்டிங்ல எக்ஸிக்யூட் ஆனாலும் அது ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி எந்த த்ரெட்டு எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத அதுவாக டிசைட் பண்ணிக்கும். அந்த ஒரு அல்காரிதம் டிசைட் பண்ணிக்கும் அப்படி வந்து சொல்லுவோம். அப்படியே அந்த மாதிரியான ஒரு அல்காரிதம்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு த்ரெட்டு வந்து ஒரு 1 நானோ செகண்ட் 2 நானோ செகண்ட் கேப்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம இன்டரப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆகிட்டு இருக்கிற இந்த த்ரெட்டு வந்து அவேக் ஆயிடும். ஓகேவா, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு பெல் அடிச்சதுன்னா திடீர்னு கண்ணை திறந்து நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் வந்து இன்டரப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த த்ரெட் டாட் இன்டரப்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா எந்த த்ரெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோ அந்த த்ரெட் வந்து இமீடியட்டா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ ஈஸ் அலைவ் எப்படி அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு வந்திருக்கோம், நம்மளால காலேஜை அட்டன் பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் வந்து ஈஸ் அலைவ். இப்போ நம்ம ஒரு த்ரெட் எடுத்துருக்கோம், அந்த த்ரெட்டு வந்து ஸ்டேட்டுக்குள்ள இருக்கா, இந்த த்ரெட்டோட ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து நியூ ரன்னபிள் ரன்னிங் வெயிட்டிங் டெர்மினேட்டட். டெட் வந்து டெர்மினேட்டட் அப்படின்னு வந்து வரும். ஓகேவா, இதுல இந்த நியூவாகவும் இருக்கக்கூடாது, டெர்மினேட்டடாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ரன்னபிளா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், இல்லாட்டி வெயிட்டிங்கா இருக்கலாம். இந்த 3 ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸ் அலைவ் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா, ட்ரூ அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுவே இந்த த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு, இல்லாட்டி அது நியூ ஸ்டேட்ல தான் இருக்கு, அது இன்னும் ரன்னபிளுக்கு கூட போகல அப்படின்னா என்னன்னா ஈஸ் அலைவ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வரும். அடுத்தது ஈஸ் இன்டரப்டட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்லீப் மெத்தட் மட்டும் கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஈஸ் இன்டரப்டட் வந்து ஃபால்ஸ்னு வரும். இல்லை ஸ்லீப் மெத்தட் கூட இன்டரப்டே சேர்த்து கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்டரப்டட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இந்த இன்டரப்டட் அப்படிங்கிறது வந்து ஸ்லீப் மெத்தட் இன்டரப்ட் மெத்தட் இந்த ரெண்டை வச்சு தான் டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு நம்ம டே டு டே லைஃபே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில டாஸ்க்லாம் செய்வோம். எப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்காமையே ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குது கரெக்டாக, அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே செய்வோம். அந்த மாதிரி எல்லா த்ரெட்டுமே வந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கலன்னாலும் ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 100 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை வந்து நம்ம 0வால் டிவைட் பண்ணுறோம். 0வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வருமா, டிவைட் பை 0 அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் வருமா. அந்த எக்ஸெப்ஷன் வரும்போது இந்த த்ரெட் ரன்னிங்ல இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெட்டுக்கு போகும், அது வந்து வெயிட்டிங்க்கு போகாது,
ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெட்டுக்கு போகும். அது வந்து நம்ம கண்ட்ரோல்லேயே இருக்காது, நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த த்ரெட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து விசிபிளாக வந்து இருக்காது. ஸோ அது விசிபிளாக இல்லாத டைமில் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இன்டரப்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இஸ் இன்டரப்டட் அப்படின்னு வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி வெயிட் அப்படின்னா என்னன்னா ஸ்லீப் மாதிரியே தான். ஆனால் இந்த வெயிட் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, this method waits for another thread to notify it. எப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்து நீ ரன் ஆகு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் இந்த thread dot wait அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த எல்லா மெத்தடும் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத ப்ரோக்ராம்லேயே காட்டுறேன். இப்போ இருந்தாலும் ஒரு ஓவர் வியூக்காக வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வெயிட்ங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் த்ரெட்டை செலக்ட் பண்ணிக்கணும். த்ரெட்டு வந்து இப்போ காலேஜுக்கு போகிற த்ரெட் இருக்குன்னா நம்ம அந்த த்ரெட்டை வெயிட் பண்ண வைக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, காலேஜோட சிக்னல் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ரோட்டில் இருக்கிற சிக்னல் தான் வந்து இந்த வெயிட் மெத்தட். ஓகேவா? வெயிட் ஃபார் 150 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 150 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். 150 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம இப்போ திடீர்னு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து நம்ம இருக்கிற லேனை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்த 150 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அதுதான் வந்து நோட்டிஃபை. இப்போ இந்த வெயிட் மெத்தடுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வா உள்ள வா அப்படின்னு வந்து கூப்பிடுறான். அதுதான் வந்து இந்த நோட்டிஃபை மெத்தட். ஓகேவா? அப்போது இந்த வெயிட் மெத்தட் வந்து ஒரு பர்டிகுலர் அனதர் த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணும். ஓகேவா? நோட்டிஃபை அப்படின்னா என்னன்னா, இந்த எந்தெந்த மெத்தடெல்லாம் வெயிட்ல இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இன்டரப்ட் பண்ணிவிடும். அது வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். கரெக்டாக அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அது வந்து இன்டரப்ட் பண்ணிவிடும். அதுதான் வந்து நோட்டிஃபை ஆல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் த்ரெட்டை வச்சு எல்லா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா த்ரெட்டையும் வந்து நோட்டிஃபை பண்ணுறது. இந்த நோட்டிஃபை ஆல் ஒரே டாஸ்க் தான் பண்ணோம். ஆனால் நோட்டிஃபை ஆல் அப்படின்னா எல்லா த்ரெட்டுக்குமே வந்து வெயிட்ல இருந்து அதை இன்டரப்ட் பண்ணிவிடும். நீ வந்து இன்னொருக்கா வந்து ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்லும். அப்படி சொல்றது தான் வந்து நோட்டிஃபை ஆல். இந்த கெட் நேம் எல்லாம் வந்து நம்ம யூஸ்வலான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஆப்ஜெக்டோட நேம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து கெட் நேம். அப்போ த்ரெட்டோட நேம் சொல்கிறது தான் வந்து கெட் நேம். அதே மாதிரி செட் நேமும் வந்து அதே தான். ஒரு ஆப்ஜெக்டோட நேமை செட் பண்ணுறது தான் வந்து செட் நேம். இப்போ கெட் ப்ரையாரிட்டி வந்து அதே மாதிரி தான். இந்த த்ரெட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது. இப்போ காலேஜுக்கு போகிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பேக்கரிக்கு போகலாம் இல்லை கேன்டீன் போகலாம், அது வந்து செகண்ட். அப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து ப்ரையாரிட்டி 1 அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேன்டீனுக்கு போகிறது நம்ம ப்ரையாரிட்டி 2 அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1லேருந்து 10 வரைக்கும் தான் அதோட வேல்யூ செட் பண்ண முடியும். அப்படி நம்ம செட் பண்ணோம்னா அந்த ரேங்க் ப்ரையாரிட்டி படி அந்த த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கெட் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்னன்னா, அந்த த்ரெட் வந்து என்ன ப்ரையாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செட் ப்ரையாரிட்டி அப்படின்னா இருக்கிற ப்ரையாரிட்டி வேண்டாம், புது ப்ரையாரிட்டி ஒன்று செட் பண்ணு அப்படி சொல்கிறது செட் ப்ரையாரிட்டி. இப்போ அடுத்தது வந்து சிங்க்ரனைஸ்டு கீவேர்டு. சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம என்னதான் மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங் பண்ணாலும் ஒரு சில டாஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் நம்ம செஞ்சாகும். அதை வந்து நம்ம மல்டி த்ரெட்டடாக நம்ம பண்ண முடியாது. கரெக்டாக? இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம காலேஜுக்கு லேபுக்கு போகிறோம். லேபுக்கு உள்ளே போன உடனே வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி நம்ம நெட்பீன்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி விஎஸ் கோட் ஐடி ஓப்பன் பண்ணுவோம். இல்லாட்டி வேறு ஏதாவது நோட் பேடை இல்லாட்டி எம்எஸ் பெயிண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளால் பண்ண முடியாது. கரெக்டாக? அதுக்காக தான் வந்து நம்ம சிங்க்ரனைஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சிங்க்ரனைஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சிங்க்ரனைஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வேற ஒரு த்ரெட்டே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இது வந்து நம்ம பேங்கிங் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம சொல்லலாம்.
நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்குக்கு போய் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ டெபாசிட் பண்ணும்போது இது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் நம்பர் போடுவோம். அக்கௌண்ட் நம்பர் போட்டதுக்கப்புறம் அந்த டெபாசிட் பண்ணுற மிஷின் ஓப்பன் ஆகும். மிஷின் ஓப்பன் ஆன உடனே நம்ம அமௌண்ட் வைப்போம். அமௌண்ட் வச்சோடனே கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ண உடனே கண்டினியூ கொடுத்தோம்னா டெபாசிட் வந்து ஆயிடும். இப்போ இந்த நடுவில் வந்து நம்ம வேறு எந்த டாஸ்க்கும் நம்ம செய்ய முடியாது, செய்யவும் கூடாதுல்ல. அப்படி நம்ம வேறு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான த்ரெட் எல்லாமே வந்து சிங்க்ரனைஸ்டு த்ரெட்டாக தான் இருக்கும். சிங்க்ரனைஸ்டு மெத்தடாக தான் வந்து நம்ம செட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் த்ரெட் அப்படின்னா என்னென்னா இதோட நேம்லேயே தெரியுது. நம்ம த்ரெட்டுக்கு பேர் வச்சுருப்போம், இல்லாட்டி நம்ம த்ரெட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த சுச்சுவேஷனில் த்ரெட்டோட ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நம்ம த்ரெட்டை கால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கரண்ட் த்ரெட்டை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். கரண்ட் த்ரெட்டும் நமக்கு தேவைப்படுற த்ரெட்டும் வந்து ஒரே த்ரெட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் அப்படின்னு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். த்ரெட் அப்படிங்கிறது த்ரெட் கிளாஸ். அதுக்கப்புறம் ஈல்டு அப்படின்னா என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வந்து வேற ஒருத்தருக்கு டொனேட் பண்ணுறது தான் வந்து ஈல்டு. இப்போ நம்ம பேங்க்கும் கூட வேணாம். இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம். மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நமக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம தேட்டருக்கு போகிறோம், டிக்கெட் வாங்குறோம். டிக்கெட்டு நம்ம வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அடுத்தது டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளோட சீட்டுக்கு போய் உட்காருவோம்ல. அப்போ உட்காரும்போது வந்து டிக்கெட் செக் பண்ணுவாங்க. உள்ளே போகும்போது அந்த ரூம்குள்ளே போகும்போது, தேட்டருக்கு ரூம்குள்ளே போகும்போது, அப்போ டிக்கெட் செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வெயிட் மெத்தடை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறோம். நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது என்ன வெயிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உனக்கு அடுத்தது நமக்கு அடுத்தது வர்ற எல்லாருமே வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இல்லை, எனக்கு பதிலாக நீங்கள் போங்க, எனக்கு பதிலாக நீங்கள் போங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் வந்து ஈல்டு. ஸோ இந்த வெயிட் மெத்தடு வந்து என்னன்னா யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணோம். ஆனால் இந்த ஈல்டு மெத்தடு வந்து என்னன்னா நான் யாருக்குமே வெயிட் பண்ணல, ஆனால் இப்போதைக்கு நான் படம் பார்க்கறதுக்கு நான் உள்ளே போகலை, நான் வெளியவே நிற்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறது தான் வந்து ஈல்டு மெத்தட். ஓகேவா? இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தேட்டருக்கு போகிறோம். தேட்டருக்கு போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். டிக்கெட் வாங்கும்போது நம்மளோட பொசிஷன் கரெக்டாக வரும்போது இல்லை இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து அடுத்த டைமிங்க்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அப்போ இந்த டைமிங்க்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொசிஷன் வரும்போது நம்ம வந்து விலகிக்கிறோம். அப்படி விலகும்போது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்மளோட பொசிஷனை எடுத்துக்கிட்டு டிக்கெட் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுக்கறது தான் வந்து ஈல்டு. ஓகேவா? இதே மாதிரி எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் இந்த த்ரெட் வேணால் அடுத்த த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகட்டும் அப்படி சொல்லி கொடுக்கறது தான் வந்து ஈல்டு. சஸ்பெண்ட் அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த்ரெட் ஆன் விச் இட் இஸ் கால்டு. ஓகேவா? அந்த த்ரெட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுரும். சஸ்பெண்ட் அப்படின்னா என்னன்னா அதை வந்து இப்போதைக்கு மியூட்ல போடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி நம்ம ஸ்னாப்சாட் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுங்கிற மெத்தடை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவோம். அந்த சஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து நம்ம குறிப்பிட்ட டைம் நம்ம செட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அதை வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம அதை டைம் இல்லாமல் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து டைம் தேவையில்லை. சஸ்பெண்ட் மெத்தடை கால் பண்ணாலே அந்த த்ரெட்டு வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும், அந்த த்ரெட்டு வந்து மியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரெஸ்யூமை கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த சஸ்பெண்டான மெத்தட் வந்து கால் ஆகும். அது வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறது ஆஃப் ஸ்விட்ச்னு வச்சுக்கோங்க, ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஆன் ஸ்விட்ச் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு த்ரெட்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சஸ்பெண்ட் கால் பண்ணலாம், த்ரெட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்யூம் கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் அப்படின்னா என்னன்னா இந்த த்ரெட் வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து டெஸ்ட்ராய். நம்ம தேட்டருக்கு போகிறோம். தேட்டருக்கு போயிட்டு இருக்கும்போது தேட்டருக்கு படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திடீர்னு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ தேட்டருங்கிற த்ரெட்டை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி டெஸ்ட்ராய் பண்ணால் தான் வந்து அடுத்தது எக்ஸாம்ங்கிற த்ரெட்டுக்கு நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேட்டர் த்ரெட் டாட் டெஸ்ட்ராய் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு நம்ம எப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அந்த பொசிஷன்லேயே வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் பண்ணுறோம்ல, டேர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த த்ரெட் டாட் டெஸ்ட்ராய் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து ஆஃப் ஆயிடும்.
திருப்பி வந்து அதை ஆன்லாம் பண்ண முடியாது. திருப்பி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது முதல்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சஸ்பெண்ட் ரெஸ்யூம் வந்து அப்படி கிடையாது. அப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், அப்போதைக்கு ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். அடுத்தது கெட் ஐடி. கெட் ஐடி அப்படின்னா என்னன்னா, நம்ம யூஸ்வலான ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல அந்த ஆப்ஜெக்டோட ஐடியை கண்டுபிடிக்கிறது தான் வந்து கெட் ஐடி. இந்த கெட் ஐடி யூஸ் பண்ணி எத்தனை த்ரெட் இருந்தாலும் அதோட யூனிக் ஐடியை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அந்த ஐடென்டிஃபையருக்கு ஈக்குவலான ஒரு நேம் செட் பண்றது தான் வந்து கெட் செட் நேம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா இந்த ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இங்க ப்ரோக்ராமிங் இருக்கு. நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்றேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். இப்போ வந்து நான் லினக்ஸ் மிஷினில் இருக்கேன். யூநேம் -a இது கொடுத்தேன் அப்படின்னா இந்த லினக்ஸோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து வந்துடும். லினக்ஸ் இருக்கு, ஹோஸ்ட் நேம் HP, இந்த லினக்ஸ் கர்னலோட நேம் வந்து ஜெனரிக் கர்னல், உபுண்டு கர்னல். ஓகேவா? இது அப்புறம் இன்னைக்கு டேட்டு டைம் இதெல்லாம் வந்து இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு HTOP அப்படின்னு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, HTOP அப்படின்னு. இதை யூஸ் பண்ண அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த TID அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ப்ராசஸோட ஐடி. ஓகேவா? ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், அந்த ப்ராசஸ்க்குள்ள நிறைய த்ரெட் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னால. அப்போ எல்லா ப்ராசஸ்லயும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு த்ரெட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல போட்டிருக்கு 490 த்ரெட். மொத்தமா வந்து 490 த்ரெட் தான் வந்து லினக்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த உபுண்டு வெர்ஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 490 த்ரெட் தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மொத்த டாஸ்க் வந்து 132, 135, 132. அப்போ இந்த 135 டாஸ்க்குள்ளேயும் வந்து மொத்தமா எவ்வளவு த்ரெட் இருக்குன்னா 490 த்ரெட் தான் இருக்கு. ஒரு சில டாஸ்க்குள்ள 10 த்ரெட் இருக்கலாம், ஒரு சில டாஸ்க்குள்ள 20 த்ரெட் இருக்கலாம். இந்த VS கோடுக்குள்ளேயே மட்டுமே வந்து நமக்கு 10 த்ரெட் இல்லைன்னா 20 த்ரெட் அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. இப்போ கரண்டா எத்தனை த்ரெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 4 ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. இந்த 4 என்னென்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த HTOP-ஓடது ஒரு த்ரெட்டா இருக்கும், VS கோடோடது ஒரு த்ரெட்டா இருக்கும், அது போக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு த்ரெட். ஓகேவா? ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ எந்த த்ரெட் நடக்குது அப்படின்னு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது போக HTOP வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லும். அந்த CPU டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மெமரி கெப்பாசிட்டி, எவ்வளோ யூசேஜ் இருக்கு, எவ்வளோ கிளியராக இருக்கு, ஸ்வாப் மெமரி எவ்வளோ இருக்கு, இதெல்லாமே வந்து சொல்லும். CPU யூசேஜ் வந்து இதெல்லாமே வந்து நம்ம HTOP வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் HTOP-க்கு வந்து மவுஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இது என்னதான் டெர்மினலில் ரன் ஆனதும் மவுஸை வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லினக்ஸில் இது இந்த ஃபீச்சர் ஒன்று இருக்கு. நம்ம விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் வந்து இதில் HTOP. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கெட் ஐடி பற்றி பார்த்தோம்ல, இந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஐடி இருக்கும், அதே மாதிரி த்ரெட்டுக்கும் வந்து ஐடி இருக்கும். அதுதான் வந்து ஐடி. இப்போ த்ரெட் குரூப், இந்த த்ரெட் குரூப் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸை வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? திஸ் மெத்தட் ரிட்டர்ன் த த்ரெட் குரூப் டு விச் த த்ரெட் பிலாங்ஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து ஒரு 10 த்ரெட் இருக்குன்னா இந்த 10 த்ரெட் வந்து ஒரு குரூப்பாக தான் இருக்கும். அந்த குரூப்பை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து கெட் த்ரெட் குரூப். ஓகேவா? அது போக இந்த ஹோல்ஸ் லாக் வித் ஆப்ஜெக்ட்ங்கிற பேராமீட்டர் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இன்டரப்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் மெத்தட் டெஸ்ட் வெதர் த கரண்ட் த்ரெட் ஹஸ் பின் இன்டரப்டட். அதே மாதிரி ஈஸ் இன்டரப்டட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பார்த்துருப்போம், இன்டரப்டட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த ரெண்டும் வந்து ஒரே மாதிரியே தான் வந்து வேலை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட் டீமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் த்ரெட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணுமா, லூப்பில் ரன் ஆகணுமா அப்படிங்கிறது தான் வந்து த்ரெட், அப்படிங்கிறது தான் வந்து டீமன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறோம்னா, நம்ம ஃபோனில் நியர்பை டிவைஸ் அப்படின்னு வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் வந்து டீமன் சர்வீஸ். ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
நம்ம ஃபோனில் வந்து நியர்பை அதை ஆன் பண்ண உடனே நம்ம ஃபோனுக்கு பக்கத்தில் என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபோனுக்கு பக்கத்தில் ப்ளூடூத் டிவைஸ் வந்துச்சுன்னா அது என்ன டிவைஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிரும். இப்போ ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா அது ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோம். இல்லை லேப்டாப் வச்சுருந்தோம் அப்படின்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கோம். மவுஸ் கீபோர்டு வச்சுருந்தாலும் மவுஸ் கீபோர்டுன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். ஆட்டோமேட்டிக்கான நம்ம ஒரு டாஸ்க் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும்னு சொல்லி விடுறோம்ல, அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் வந்து டீமன் அப்படிங்கிற ஒரு டைப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ளூடூத் டீமன் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ப்ளூடூத் டீமன் வந்து ஆன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் குவிக் பேரிங் வந்து நடக்கும். ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் குவிக் பேரிங் வந்து ப்ளூடூத் டீமன் ஆன் பண்ணி இருந்தால் தான் நடக்கும். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸை வந்து ரூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டீமனை வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியும். அப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குவிக் பேரிங் நடக்காது. அதே சமயம் வந்து நமக்கு ப்ளூடூத்னால பவர் கன்சப்ஷன் வந்து குறையும். ஓகேவா? ஏன்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான பவர் வந்து நம்ம பவர் கன்சப்ஷன் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி செக் ஆக்சஸ் அப்படின்னா யாரெல்லாம் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். This method determines if the currently running thread has permission to modify the thread. இந்த த்ரெட்டை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்லும் இந்த செக் ஆக்சஸ். அதே மாதிரி இந்த கவுண்ட் ஸ்டாக் ஃப்ரேம்ஸ் இது நமக்கு தேவையில்லை. enumerate அப்படின்னா என்னன்னா copies all the thread in current thread group and its subgroup into the specific array. இப்போ அந்த த்ரெட்டோட குரூப்ல இருக்கிற எல்லா த்ரெட்டையும் வந்து ஒரு அரேவா கிரியேட் பண்ணி அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் வந்து enumerate. இந்த enumerate அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல பைத்தான்ல ஜாவால யூஸ் பண்ற மாதிரி ஈனம் கீவேர்டு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் வந்து த்ரெட்டை வந்து enumerate பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த enumerate-ங்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் லோடர் அப்படிங்கிறது இந்த த்ரெட்டோட கான்டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் லோடர் கிளாஸ் லோடர் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் லோடருக்காக அந்த த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். அதே மாதிரி get default uncaught exception handler. This method return default handler invoked when thread abruptly terminated due to uncaught exception. நமக்கே தெரியாம அந்த த்ரெட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த த்ரெட் என்ன எக்ஸிகியூஷனை த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த get default uncaught exception handler. அதே மாதிரி thread dot uncaught exception handler exception handler அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா set the default handler invoked when thread abruptly terminated due to uncaught exception. நமக்கே தெரியாம ஒரு எக்ஸெப்ஷன்ல போய் அந்த த்ரெட் விழுகுது அப்படின்னா அந்த த்ரெட்டுக்கு வேற ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம செட் பண்ணணும். இல்லைன்னா அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்குள்ள இருக்கிற சப் கிளாஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸெப்ஷனை செட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இதை வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட் அன்காட் எக்ஸெப்ஷனோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். அதே மாதிரி கெட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா அந்த த்ரெட் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு, ரன்னிங்ல இருக்கா, ரன்னபிள் இருக்கா, ஸ்டாப் ஆயிடுச்சா, இல்லை வெயிட்டிங்ல இருக்கா, எல்லாமே வந்து சொல்லும். அப்போ செட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டால் செட் ஸ்டேட் வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட்ஸை கால் பண்ணி அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து இந்த ஸ்டேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. கெட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த த்ரெட்டோட பேரண்ட் த்ரெட், அந்த பேரண்ட் த்ரெட்டோட பேரண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி வந்து வரும். இதுதான் பிரிண்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வந்து வரும். அப்படி வர்றது தான் வந்து கெட் ஸ்டாக் ட்ரேஸ். இதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னென்ன த்ரெட்டு அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறது, அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி என்னென்ன த்ரெட் எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுதான் வந்து கெட் ஸ்டாக் ட்ரேஸ். கெட் ஆல் ஸ்டாக் ட்ரேசஸ் அப்படின்னா அந்த கரண்ட் ப்ராசஸோட எல்லா ஸ்டாக்கையும் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கு, மேப்ஸ் த ஸ்டாக் ட்ரேசஸ் ஃபார் ஆல் லைவ் த்ரெட்ஸ். லைவாக இருக்கிற எல்லா த்ரெட்டோட எல்லா ப்ராசஸுமே அதோட ரிலேட்டட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் ஆல் ஸ்டாக் ட்ரேசஸ். ஸோ இந்த மெத்தட்ஸே வந்து நமக்கு மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங்க்கு வந்து நமக்கு போதுமானது தான்.
இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம த்ரெட்டோட எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்காக நம்ம ஒரு புது ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு நேம் வந்து என்ன இருக்கிறோன்னா த்ரெட் எக்ஸாம்பிள்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு வந்துருக்கிறோம். இப்போ அது என்ன சொல்லுதுன்னா பப்ளிக் கிளாஸ் த்ரெட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இது கிளாஸாகவே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இந்த த்ரெட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. இதை வச்சு தான் நம்ம த்ரெட் பற்றி படிக்க போகிறோம். அப்போது நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து த்ரெட்டாக ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம த்ரெட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். பப்ளிக் கிளாஸ், இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? த்ரெட் ஏ எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஓகேவா? இது வந்து இருக்கட்டும். இது என்ன கொடுத்துருக்கோம்? mstd ஃபைல். இது நம்ம பப்ளிக் கூட வேணாம், இது வெறும் கிளாஸாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் த்ரெட் பி எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட த்ரெட் ஏ த்ரெட் பி அப்படின்னு சொல்லி 2 த்ரெட் இருக்குது. இப்போ நம்ம இந்த த்ரெட் எக்ஸாம்பிள் தான் வந்து மெயின் கிளாஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா அதில் பப்ளிக் இருக்குது, அதே ஃபைல் நேம் தான் வந்துருக்கு. இப்போ ESVM யூஸ் பண்ணி இதை வச்சுட்டோம். இப்போ த்ரெட் ஏ த்ரெட் பின்னு சொல்லி நம்ம 2 த்ரெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேணாம், இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து த்ரெட் ஏக்கு ஒரு டாஸ்க் வைக்க போகிறோம். டாஸ்க் எப்படி இருக்கும்? பப்ளிக் வாய்ட் ரன், அதுதான் நம்ம டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு வேலையை வந்து செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து செய்ய போகுது. while int x equal to 20. ஓகேவா? while x not equal to x is greater than 0 என்ன பண்ண போகுதுன்னா த்ரெட் ஏ இஸ் ரன்னிங் ப்ளஸ் என்ன சொல்லலாம், இல்லாட்டி நம்ம இதை வச்சுப்போம், கிரேட்டர் தென் லெஸ் தென் வச்சுப்போம், ஸ்டான் 20 0 1 வச்சுக்கோ. நம்ம என்ன அரே ப்ரோக்ராமிங்க பண்ணுறோம். stan or equal to 20. ஓகேவா? stan equal to 20 சிஸ்டம் அவுட் println ரன்னிங். இங்கே ப்ளஸ் வரக்கூடாது, இங்கே தான் வரணும். ப்ளஸ் எக்ஸ் டைம்ஸ். ஓகேவா? இஸ் ரன்னிங் எக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ப்ராசஸ் தான் வந்து இதையே வந்து கால் பண்ணிக்கிறோம். இதே வந்து இதுவும் பண்ணது. டி இஸ் ரன்னிங் எக்ஸ் டைம்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரெட் ஏவை கால் பண்ண போறோம். த்ரெட் ஏவை கால் பண்ணோம்னா த்ரெட் ஏ எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணலாம். த்ரெட் ஏ equal to new thread A. ஓகேவா? இப்போ இந்த ஏவை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஏ வந்து ரன் ஆகும். ஏ டாட் ஸ்டார்ட். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஏ இஸ் ரன்னிங் எக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். எவ்வளோ டைம்ஸ்? 20 டைம்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இப்போ இது வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. என்னது, ரன்னிங் ஒன் டைம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் என்னன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்கல x++, அதுதான் வந்து ப்ராப்ளம். கண்ட்ரோல் C கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆயிரும், கண்ட்ரோல் L கொடுத்தோம்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா? இதை நம்ம ரைட் சைடு வச்சுக்குவோம். எதுக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா x++ வர 20 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து வரல, ஏன்னா நம்ம பிக்கு தான் வச்சிருக்கோம், ஏக்கு வைக்கல. ஓகே ஓகே, நம்ம இதைத்தானே பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அகைன் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நமக்கு 20 டைம்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. 1 2 3 4 5லேருந்து 20 வரைக்கும் வந்துருச்சு. ரெடி ஐஸ் ரன்னிங் அப்படின்னு. இப்போ இதே மாதிரி நம்ம பி கால் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பி கேபிட்டல் பி ஸ்மால் பி வச்சுக்குவோம். நியூ த்ரெட் பி. த்ரெட்டை 2 தடவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு த்ரெட்டை. ஓகே, இப்போ ஏவையும் ஸ்டார்ட் பண்ணுறோம், பியையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சரி, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இதை நம்ம வேணாம், சேவ் பண்ணியாச்சு. இதை நம்ம ரன் பண்ணுறோம். இது நமக்கு ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருது அப்படின்னா பி இஸ் ரன்னிங் 1 to 20 வரைக்கும் வந்து நமக்கு அவுட்புட் வருது. இப்போ வரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வரல, நடுவில் எங்கேயுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகல, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் வந்து நமக்கு மல்டி த்ரெட்டிங் வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நம்ம மல்டி த்ரெட்டிங் பண்ண போகிறோம். மல்டி த்ரெட்டிங்கில் வந்து ஏ த்ரெட் பி த்ரெட் ரெண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A is running 1 times, B is running 1 times, ரெண்டு ஆல்டர்னேட்டாக வந்திருக்கு. சரி, அடுத்து A தான் வரும்னு நினச்சோம் அப்படின்னா B வந்திருக்கு, செகண்ட் டைம் B வந்திருக்கு, தேர்டு டைம் B வந்திருக்கு, ஃபோர்த் டைம் B வந்திருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் A வந்திருக்கு, ஃபிஃப்த் டைம் B வந்திருக்கு, சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் தேர்ட் டைம் A வந்திருக்கு. அது வந்து 15 வரைக்கும் கண்டினியூஸாக வந்திருக்கு. இது ஏன் இப்படி வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பி 9th டைம்லேருந்து 20 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏ 16லேருந்து 20 வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து இப்படி மிக்ஸ் ஆகி தான் வரும். எப்போ எது வரும்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து நம்ம இப்போ சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 வந்து வச்சு பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் 5 வந்து வச்சுக்குவோம். 5 வச்சுட்டு நம்ம வந்து எதை பிரிண்ட் பண்ண போறோம்னா நம்ம ஏபி அதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்றேன். 5 டைம்ஸ் தான் வரும். ஏலேருந்து ஏ 5 டைம்ஸ், பி 5 டைம்ஸ் அப்படிதான் வரும். ஏ 1 2 3 4 5, 1 2 3 4 5. இப்போ கரெக்டாக வருது. இப்போ அகைன் இன்னொருத்தர் ரன் பண்ணுறான். பாருங்க, இப்போ பி ஃபர்ஸ்ட் வருது, பி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏ ஃபர்ஸ்ட், ஏ ரெண்டாவது வருது. ஆனால் அப்போ வந்து அதே ஆர்டரில் தான் வருது, ஆர்டர் சேஞ்ச் ஆகலை. இப்போ ஏ ஃபர்ஸ்ட் வருது, பி செகண்ட் வந்திருக்கு. திரும்பியும் அதே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஏ செகண்ட் வந்திருக்கு. இப்போ பி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஏ செகண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது.
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கூடவே சேர்த்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற டைமையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா லாங் எம்எஸ் ஸ்டார்ட் எம்எஸ்எஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லி செகண்ட். நம்மளோட கரண்ட் டைம் அது வந்து மில்லி செகண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது பி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாங் எம்எஸ் எண்ட் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லி செகண்ட். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் தெரிஞ்சிடும். சிஸ்டம் அவுட் பிரிண்டர்ல MSE minus MSS plus double quotes full MS taken for execution. ஓகேவா? எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் அப்போதான் வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ரேண்டமாக இங்கேயே வந்திருக்கு 7 millisecond டேக்கன் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படி வந்திருக்கு. இது என்னன்னா இந்த த்ரெட்டு வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போதே 7th millisecond வந்திருக்கு. இதை வந்து நம்மளால ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடியும். எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன மெத்தடை பார்த்துருக்கோம்? ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரன் மெத்தட் ரெண்டாவது இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஜாயின். இப்போ ஏ த்ரெட் மட்டும் முடிஞ்சா போதும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ ஏ டாட் ஜாயின். இதை வந்து ஹேண்டில் பண்ண அப்படின்னு வந்து சொல்லுது. பண்ணிடலாம். சரௌண்ட் ட்ரைலாம் ரோஸ் டிக்ளரேஷன் வச்சுக்கோ. ரோஸ் எக்ஸெப்ஷன் சிம்பிளாகவே வச்சுக்குவோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஏ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அவுட்புட் வரும். அதுக்காக பி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அவுட்புட் வரும்னு சொல்ல முடியாது. பி ரன் ஆகிட்டு இருக்கும்போது கூட நமக்கு அவுட்புட் வரும். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா இந்த எவ்வளோ மில்லி செகண்ட் அப்படிங்கிறது பிக்கு நடுவில் தான் வருமே தவிர ஏக்கு நடுவில் வரவே வராது. ஓகேவா? அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன வருது? பி டாட் ஸ்டார்ட்ல சம்திங் ப்ராப்ளம் என்னன்னு முழுசா ரீட் பண்ணலாம். எங்கேயும் ப்ராப்ளம் வரலையே. என்ன எக்ஸ்பெக்டட் கரெக்டாக தானே வச்சிருக்கோம். ஏ ஸ்டார்ட் ஆகுது, பி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ரீசன் என்னன்னா எக்ஸெப்ஷன் வந்து நம்ம கரெக்டான எக்ஸெப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி த்ரெட்டோட எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக மொத்த ப்ரோக்ராமோட எக்ஸெப்ஷனுக்கு எடுத்துக்கிறனால அது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் நினச்சி அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் இன்டரப்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இன்டரப்டட் எக்ஸெப்ஷன். அது வந்து நமக்கு என்ன நமக்கு ஃபைனலாக என்ன அவுட்புட் வருதுன்னா 4 millisecond ஃபார் எக்ஸிக்யூஷன். இந்த 4 millisecond வந்து ஏ த்ரெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் 4 millisecond தவிர பி த்ரெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 4 millisecond அப்படின்னு வந்து வரல.
ஆனால் நம்மளோட கோட் அப்படி தான் இருக்குது. ஏ டாட் ஜாயின் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பி டாட் ஜாயின் கொடுக்கல. இந்த பி டாட் ஜாயினே வந்து கொடுப்போம். பி த்ரெட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன வருது அவுட்புட் அப்படிங்கிறத பாருங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். த்ரீ மில்லி செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. திரும்பி இன்னொரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 8 மில்லி செகண்ட் வருது. ஸோ இந்த டைம் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஜேவிஎம்மும் டிசைட் பண்ணுற வந்து டைம் தான். ஸோ நமக்கு 3 மில்லி செகண்டும் ஆகலாம், 10 மில்லி செகண்ட் ஆகலாம், 6 மில்லி செகண்ட்ஸ் ஆகலாம். பட் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எடுத்துக்கும். இவ்வளோ செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா 2 மில்லி செகண்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எவ்வளோ த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு? 2 த்ரெட். ஒவ்வொரு த்ரெட்டும் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுது? 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம 13 வச்சுக்குவோம். ஒவ்வொரு த்ரெட்டு 30 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ ஜாயின் பி ஜாயின் ரெண்டுமே வச்சுருக்கோம். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 14 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ திரும்பி இன்னொரு ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 4 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த 4 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து ஒரிஜினல் டைம். ஒரிஜினல் டைம் எப்படின்னா இந்த மொத்த இந்த 30 + 30 60 லூப் அந்த 60 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 4 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து தேவைப்பட்டிருக்கு. இதுக்கு லினக்ஸுக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் விண்டோஸ்லேயும் இதே ப்ரோக்ராம், இதே அந்த த்ரெட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது விண்டோஸில் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமிங்க்கு அதுவும் கரெக்டாக மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங்க்கு லினக்ஸ் பெட்டரா இல்லை விண்டோஸ் பெட்டரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்குவேன். ஓகேவா? இது வந்து ஜாயின் மெத்தட். ஜாயின் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரெட்டோட ஸ்டேட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டாட் இதை பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைங்களா சார்ஜ் கம்மியாகிடுச்சு, அதனால தான் வந்து ஹேங் ஆகிருக்கு. இப்போ ஓகே, இப்போது எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ அப்படின்னா ஏ டாட் கெட் ப்ரையாரிட்டி கிளாஸ் ஸ்டாக் த்ரெட் குரூப் இவ்வளோதான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன இந்த த்ரெட்டை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா a dot max priority நார்மல் ப்ரையாரிட்டி. மேக்ஸிமம் ப்ரையாரிட்டினா இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது. மினிமம் ப்ரையாரிட்டினா இது லாஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிறது. நார்மல் ப்ரையாரிட்டினா 5. ஓகேவா? ஆக்டிவ் கவுண்ட்னா எவ்வளோ த்ரெட் இதுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்யூமரேட்லாம் சொல்லியிருக்கேன். இன்டரப்டட் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன் பண்ணோம். இதை நம்ம வச்சுருப்போம். இது நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இதுவே வந்து நம்ம இன்னொரு காப்பி வந்து நம்ம எடுத்துக்கலாம். காப்பி எடுத்து இங்கே ஒரு பேஸ்ட்டு இங்கே ஒரு பேஸ்ட்டு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு என்னென்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் டபுள் கோட்ஸ் ஆஃப்டர் டைம் கால்குலேஷன் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம். ஆஃப்டர் ஏ டாட் ஜாயின் அதே மாதிரி கீழே இங்கே ஒரு ப்ளஸ் ஆஃப்டர் பி டாட் ஜாயின்
அப்போ டைம் கால்குலேஷன் ஆகும்போது ஏ த்ரெட் என்ன மேல் இருக்கு, ஏ த்ரெட்டை ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கு, பி த்ரெட்டை ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதில் மற்றதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இவ்வளோ அவுட்புட் வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இதையும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரன்ல நம்ம வேற ஏதாவது ஒரு பிரிண்ட் கொடுப்போம். சிஸ்டம் அவுட் பிரிண்டர் ரன்ல ரன் ஃப்ரம் த்ரெட் ஏ காப்பி பண்ணி இது வந்து சும்மா தான் நம்ம வச்சிருக்கோம். ரன் ஃப்ரம் த்ரெட் பி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம நேனோ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? டாட் நேனோ டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேனோ செகண்ட்ஸை வந்து சொல்லுவோம். நேனோ டைம் இதை நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த டைமை வந்து என்எஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம இருக்கட்டும், என்எஸ்னே இருக்கட்டும், ஏன்னா இது ரொம்ப சின்ன த்ரெட்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா class or expected ஒரு பிராக்கெட் வந்து தேவை அப்படிங்களா, இல்லை அந்த பிராக்கெட் பக்கத்தில் ஏதோ ஒன்று தேவைப்பட்டிருக்கு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு செமிகாலன் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிராக்கெட் மிஸ் ஆகுது. இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. ஓகே ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் ஃப்ரம் த்ரெட் ஏ, ரன் ஃப்ரம் த்ரெட் பி, இது ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நமக்கு த்ரெட் ஸ்டார்ட் ஆகும்போது இது ரன் ஆகிருக்கு. ஓகேவா? இதை வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு இப்போ ஏ வரும்போது ரன் ஃப்ரம் த்ரெட் ஏ, பி வரும்போது ரன் ஃப்ரம் த்ரெட் பி. அடுத்து இந்த பிரிண்ட் ரன்னில் ஃபால்ஸ் ஆஃப்டர் டைம் கால்குலேஷன். அப்போ இந்த டைம் கால்குலேஷன் ஆகும்போது ஏ வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கா. ஃபால்ஸ் ஆஃப்டர் ஏ டாட் ஜாயின், ஏ ஜாயின் ஆகும்போது ஃபால்ஸ் தான் இருக்கு. பி டாட் ஜாயின் ஆகும்போது ஃபால்ஸ் தான் இருக்கு. அப்போ இது வந்து இன்டரப்ட் ஆகலை. ஓகேவா? இந்த த்ரெட் வந்து இன்டரப்ட் ஆகலை. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்டரப்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்டரப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு இதை மட்டும் ரன் ஃப்ரம் த்ரெட் ஏவை மட்டும் வச்சுக்குவோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் வைக்க போகிறோம். if x is x மாடல் வச்சுக்குவோம். x மாடல் equal to 0. இது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அந்த த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். த்ரெட் டாட் ஸ்லீப் ஃபார் எவ்வளோ செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். இந்த த்ரெட் வந்து என்ன சொன்னேன், இன்டர்ப்ரெட் எக்ஸெப்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்குவோம்.
ஓகேவா? இந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணிடுவோம், இது வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வரும்போது மட்டும் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணும்போது இந்த அவுட்புட் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்க. ஃபுல்லாக வந்துருக்கோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த த்ரெட் வந்து எப்பப்பெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஸ்லோ ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நம்ம அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்கோம், 1லேருந்து 30 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னோமா. அப்போ 1 மாடுலோ 3னா அந்த குறிப்பிட்ட நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நமக்கு மாடல் வந்து 0 தானே வரும். அப்படி நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்துக்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆக முடியும் போதெல்லாம் அது 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்தோம்னா இங்கே 3 வரும்போது ஸ்டாப் ஆகிருக்கும், 6 வரும்போது ஸ்டாப் ஆகிருக்கும், 9 வரும்போது ஸ்டாப் ஆகிருக்கும், 12 வரும்போது ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னொருக்கா கூட நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம், எப்பப்போ வருது எப்பப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னு. பாருங்க, எப்பப்பெல்லாம் 3 டேபிளில் வர நம்பர் வருதோ அப்பப்பெல்லாம் ஸ்டாப் ஆகும். திரும்பி வந்தால் டைம் வேஸ்ட் ஆகும், இதை கிளியர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு தெரியுது இந்த ஸ்லீப்புங்கிற மெத்தடோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த த்ரெட்டு கூட நம்ம ஜாயின் பண்ண வைக்க போகிறோம் வெயிட் மெத்தடை யூஸ் பண்ணி. இதையும் நம்ம அன்கமெண்ட் பண்ணிட்டு த்ரெட் டாட் ஸ்லீப்புக்கு பதிலாக வெயிட் கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வெயிட் கால் பண்ணால் என்ன பண்ணோம், த்ரோஸ் இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் அது வந்து கொடுத்துட்டோம். நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே கொடுத்துட்டோம், இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்குது. இப்போ இந்த வெயிட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும்ல, அகைன் நம்ம சரி பண்ணணும்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரெட் பியை வச்சு நம்ம சரி பண்ண போகிறோம். இது எப்படி சரி பண்ண போகிறோம்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள இஃப் எக்ஸ் modulo 4 equal to 0 வச்சுக்குவோம். இப்போ இந்த வெயிட் மெத்தட் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும், வெயிட் மெத்தட் யூஸ் பண்ணணும் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணோம்னா இந்த வெயிட் வந்து டிசேபிள் ஆகி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த ட்ரை கேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இது இஃப் விட்டு வெளியே வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ நமக்கு இது எந்த மாதிரியான அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். அது பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ஓகே இப்போ ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தோம்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிருக்கு, இவ்வளோ மில்லி செகண்ட் எடுத்திருக்கு, இவ்வளோ நேனோ செகண்ட் எடுத்திருக்குன்னு சொல்லி ரன் ஆயிருக்கு. இருந்தாலும் நமக்கு எக்ஸெப்ஷனும் வந்திருக்கு. நமக்கு யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸெப்ஷன் வரும்போது என்ன ஆகும், எக்ஸெப்ஷன் வரும்போது ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும்ல. ஆனால் நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் வரும்போது ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாது. அது வந்து மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும்.
இப்போ இந்த எக்ஸெப்ஷன் எப்போ வருது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது, ஆனால் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரன் ஃப்ரம் ஏ, ரன் ஃப்ரம் பி, பி வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஃபோர்த் வரும்போது வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. இல்லை ஃபோர்த் வரும்போது நோட்டிஃபை பண்ணுது. ஃபோர்த் வரும்போது நோட்டிஃபை பண்ணால் என்ன ஆகும்? நோட்டிஃபை பண்ணும்போது ஏ த்ரெட் வந்து ரன் ஆகும்ல. அப்போ நோட்டிஃபை பண்ணும்போது ஏ த்ரெட் 1 டைம் வந்திருக்கு, அப்புறம் ஏ த்ரெட் 2 டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வருது. இப்போ 3 வரும்போது நமக்கு 3 வரும்போது என்ன ஆகும்? 3 வரும்போது வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. அது வந்து வெயிட் ஆகாது அப்படிங்கிறத நமக்கு இங்கே வருது. ஓகேவா? இப்போ நம்ம இதை இது பண்ணி பார்ப்போம், கமெண்ட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட் பண்ணிட்டு ஓகே சும்மாவே இருக்கட்டும், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ அதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். வந்து வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கேயோ ப்ராக்கெட் மிஸ் ஆகுதா? இல்லையே, கரெக்டாக தான் இருக்கே. எக்ஸ்பெக்டட் ஓப்பன் ப்ராக்கெட். ஓ, ட்ரை கிட்ட எங்கேயோ வந்திருக்கு. ட்ரை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்போ இந்த ட்ரையை சும்மா வச்சுக்குவோம். ட்ரையில் நம்ம ஒரு சின்ன டாஸ்க்கை மட்டும் கொடுப்போம். சிஸ்டம் டாட் கரண்ட் டைம். ஓகே, கரண்ட் டைம் மில்லி செகண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன வருது? அன்ரீச்சபிள் கோடு. இது வந்து வராது அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்ம இந்த ட்ரையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் 3ஆல் டிவைட் ஆக முடியாத நம்பர் வருதோ அது எந்த டைமில் வருது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லுது. சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுறேன். ஓ, சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லி செகண்ட் இது மட்டும்தான் எடுத்திருக்கா? இதை நம்ம அவுட் பண்ணணும்ல. அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஓகே, இதாக்கே ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் வரும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆகும்போதெல்லாம் என்னென்ன டைமில் அது வந்திருக்கு அப்படின்னு வந்து வருது. இப்போ பார்த்தோம்னா ஒரு எக்ஸெப்ஷன் வரும்போது வேறு த்ரெட் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு, தெரியுதா? ஏன்னா எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் 1 ஜாவா லேங் இல்லீகல் மானிட்டரி ஸ்டேட் எக்ஸெப்ஷன் கரண்ட் த்ரெட் இஸ் நாட் ஓனர் அட் ஜாவா பேஸ் ஜாவா லேங் ஆப்ஜெக்ட் நோட்டிஃபை. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னன்னா, இந்த எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே ஏ த்ரெட்டு பி த்ரெட்டு ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, தெரியுதா? இதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்லேயே வந்து நின்றாது ப்ரோக்ராம். அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மற்ற த்ரெட் ஏதாவது இண்டிபெண்ட் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங். ஓகேவா? இப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வெயிட் நோட்டிஃபை இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இந்த வெயிட் எப்படி வேலை செய்யுது, நோட்டிஃபை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு பொசிஷன் வரும்போதும் என்னென்ன நமக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வேறு இதில் லெஃப்டான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஈஸ் அலைவ், ஈஸ் இன்டரப்டட், நோட்டிஃபை ஆல், நோட்டிஃபை வெயிட், கெட் நேம் செட் நேம்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கெட் ப்ரையாரிட்டி, செட் ப்ரையாரிட்டி, சிங்க்ரனைஸ்ட் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.